ஹே கேஸ், நீங்கள் ஒரு தரமான இதாக அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை மனதாரமாக தட்டி விட்டுருங்க. ஸ்டார்டிங்கில் 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் ஒரு விசித்திரமான ஃபோர்ஸ் உள்ளே வந்துச்சு. அந்த ஃபோர்ஸ் வந்து அடுத்த செகண்ட் அனிமல்ஸ் வந்து பிளான்ட்ஸ் வந்து எல்லாருமே எவால்வ் ஆரம்பிச்சிச்சு. இந்த எவால்வ் ஆகலாம் மனுஷங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு சில பேருக்கு அவரோட பவர் அவேக்கன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கும். இப்படி அவேக்கன் பீப்புளாக இருப்பாங்களா, இவங்கெல்லாம் மாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறது, அது கூட சண்டை ஓடுன்னு இப்படி பற்பல வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் கார்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கார்டியன் லெவலுக்கு ரீச் ஆகிட்டாங்கன்னா இவங்களால இது எல்லாமே பண்ண முடியும். அதே சமயம் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா அங்கே ஒரு 8 கால பூச்சி ஒன்று நாலா பக்கமும் துரத்திக்கிட்டு அடே 8 கால பூச்சி ஏன்டா என்ன போட்டு துரத்திக்கிட்டு நம்ம ஹீரோ கையில் வச்சிருந்த ஒரு நெருப்பு அது மேலே தூக்கி போட்டுருப்பேன். சிக்கன் சிஸ்ட்ரி மாதிரி ஸ்பைடர் சிஸ்ட்ரி பண்ணலாம்னு நினச்சிப்பேன். நம்மளுக்கு பயப்படல, அது பின்னாடியே வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருந்துக்கா. வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா இது சோனி போடுன்னு சொல்லி இவனை வீட்டுக்குள்ளே போயிட்டுப்பேன். பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு பெட்டை வச்சுருப்பேன். அந்த பெட்டை வச்சு இந்த மனுஷன் பரட்டி போடுவேன். இவன் நினச்சாதான் உன்னை ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாயில் போட்டு போயிட்டே இருப்பான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது வேறு சோறு போடுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துக்கா. ஆமாம், இந்த பெட்டை பொறுத்த வரைக்கும் இது கிடைக்கிற எல்லாத்தையும் இருந்தோம் வாக்கு எல்லாத்தையும் பாரபட்ச பக்கம் அதுவும் பட்டு உள்ளே இறக்கிட்டு இருந்திருக்கோம். அதே சமயம் இவங்க எல்லாம் இந்த மான்ஸ்டர் வச்சுருப்பாங்கல்ல, ஒருவேளை இந்த மான்ஸ்டருக்கு ஏதாச்சும் அடிபடுச்சு அப்படின்னா அதோட உருவத்திலிருந்து அதால் சின்ன உருவமாக அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். இது மூலமா அதோட உடம்புல ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே ஹீலாக இருந்திருக்கும். இப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பெட்டை பார்க்கல சிஸ்டம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம். இந்த பெட்டோட லெவலில் நீ வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம், லெஜெண்டரி லெவலுக்கு நீ இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லல. இது மட்டும் அந்த லெஜெண்டரி லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னா வேறு லெவலில் இருக்குமே சொல்லி நம்ம ஹீரோ வேறு இதுக்கு தீனிலாம் போடணும். அதை தீனி போடுறதுக்கு என்னென்ன லிஸ்ட்டுன்னு சொல்லி சிஸ்டமே சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் வாங்கணும்னா காசு வேணும். காசு வேணும்னா நமக்கு ஒரு ரேங்க் வேணும். அந்த ரேங்கை எப்படி சம்பாதிக்கணும்னு நம்ம ஹீரோ கடைசியாக கண்டுபிடிச்சிருப்பேன். இவனுக்கு அப்பா அம்மாலாம் இருந்துக்க மாட்டாங்க. அந்த அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருப்பாங்க. அவங்க சத்ததுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்கு இழப்பீடாக ஒரு 20 கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 20 கிரெடிட்ஸில் ஆல்ரெடி நம்ம ஹீரோ ஒரு 9 கிரெடிட்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். வெறும் 11 கிரெடிட்ஸ் தான் மிச்சம் இருக்கேன். இதை வச்சு இதுக்கு தீனி வாங்கி போட்டால் அப்புறம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே. சரி, பொறுமையாக இருக்கலாம். நமக்கு இந்த மாதிரி பெட்டுகளை எப்படி எவால்வ் பண்ணுறன்ற விஷயம் தெரிஞ்சுருக்கு. பேசாமல் நம்மளும் ஒரு பீஸ்ட் ப்ரீடர் ஆகலாமே சொல்லி பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருப்பா. இந்த பொண்ணுட்டு நம்ம ஹீரோவும் நான் ஒரு முக்கியமான விஷயமா போகிறேன், எக்ஸாமுக்காண்டி போகிறேன், என் பெட்டை நீ கொஞ்சம் பார்த்துக்கிறேன்னு சொல்லலை, இந்த பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பிருப்பேன். அவ்வளோ அவன் போனதுக்கப்புறம் இருக்க எல்லாத்தையும் ஓப்பனாக பேசியிருந்திருப்பா. அதே சமயம் இவன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோட தாத்தா தான். தாத்தா தனிமையில் இருந்து தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு போகிறதுக்கு பேரான டேரெக்டாக பார்த்துக்க மாட்டாரு. ஆனால் அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவர் இதெல்லாம் செஞ்சுட்டு போகிறவருக்கு. அதனால தான் அந்த பொண்ணை வீட்டு பக்கத்துலேயே வச்சுருப்பாரு. டேரெக்டாக ஏன் மீட் பண்ண அப்படின்ற காரணம் நம்ம சொல்லிக்க மாட்டாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ எக்ஸாம் கண்டி இருந்திருப்பார்ல, இந்த எக்ஸாமில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறக்காண்டி இருந்திருப்பாங்க. அதில் பல வருஷங்கள் இந்த எக்ஸாம் எழுதி ஃபெயிலாக போனேன்னு வந்திருப்பாங்க. அதில் குட்டையாக ஒருத்தர் இருந்திருப்பேன். அது ஏன்டா பிடிப்பேல நீலாம் இருக்கிற அந்த எக்ஸாம் வந்து எழுத போகிற, நீலாம் எப்படி பாஸ் ஆக போகிறதில்ல, உன் வயசுக்கு ஏற்ற வேலையை போகிறதில்ல, பிடிப்பேலா தம்பி கண்ணாடியை பார்க்கல இருக்குன்னு நம்ம ஹீரோ இருந்திருப்பேன். என்னைய வேணா இன்சர்ட் பண்ணுற சில்லி பாய் இருறா, அவனை வந்து நான் டெஸ்ட்டில் பார்த்துக்கன்னு சொல்லி அவனுக்கு கிளம்பிப்பேன். அவன் பெரிய பணக்கார வீட்டு பையன் போல இருக்குது. இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறக்காண்டி எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்திருப்பாரு. பார்த்து பக்குவமாக சத்தவரமாக எக்ஸாம் பக்கத்தில் இருக்க பல்ல கட்டது பொம்பளை பிள்ளைகிட்ட கடலை போன்ற வேலை வச்சுக்கிட்டீங்க, இங்கேருந்து அடிச்சு பத்தி விட்டு பார்த்துவோன்னு சொல்லிட்டு 2 எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், 2வது எக்ஸாம் ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். இந்த ரிட்டன் எக்ஸாமில் இந்த நோபல் ஃபேமிலேருந்து ஒருத்தர் இருந்திருப்பில்ல, அவனுக்கு எல்லா ஆன்சரும் முன்னாடியே அனுப்பி வச்சுருப்பாங்க. அதனால் அவன் கான்ஸ்டன்ட்டாக இருப்பேன். நம்ம ஹீரோ ஆன்சர் எல்லாத்தையும் எழுதியிருப்பேன். அது ஒன்றும் கிடையாது, வீடியோ ப்ளே பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் என்ன மான்ஸ்டர் இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணி அந்த இடத்துல எக்ஸாமில் எழுதணும். ரிசல்ட்டும் வந்து இருக்கும். ரிசல்ட்டில் நம்ம ஹீரோ தான் டாப் மார்க் எடுத்துருந்துருப்பேன். இதை பார்த்து இந்த நோபல் ஃபேமிலியில் இருக்க ரொம்ப கேண்டில் இருந்திருப்பேன். சுற்றி இருக்க எல்லாமே சாக்காக இருந்திருப்பாங்க. இந்த வயசில் எப்படிப்பா இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் ஃபுல் மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்கள சாக்காக இருந்திருப்பாங்க. ஏற்கனவே இந்த எக்ஸாமில் பாராட்டுறாரு. ஆனால் இந்த நோபல் ஃபேமிலி இருக்கல அவன் செமையாக கேண்டாகி யாருக்கோ ஃபோன் பண்ணியிருந்திருப்பேன். ஆக்சுவலாக பல தில்லாங்கெல்லாம் படிக்க இருந்திருப்பேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் ப்ராக்டிகல் எக்ஸாம் தான். அந்த ப்ராக்டிகல் எக்ஸாமில் இந்த ஹீரோ மட்டும் தோக்கணும் அப்படின்ற கண்டி ஒரு ஸ்கெட்ச் போட்டுருப்பேன். இங்கே ஒருத்தன் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் போல. அவன் நம்ம சீஃப் பண்ணலாம். அந்த சீஃபோ அதுக்கான பிளான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிப்பேன். இவங்களுக்கு நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் எக்ஸாம் வந்திருக்கும். அந்த ப்ராக்டிகல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு வாரம் இங்கே தான் தங்கி ஆகணும். இவங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலையும் கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த மெட்டீரியல்லாம் எதுக்காக அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்ககிட்டே ஒரு கொடூரமான ஒரு சில மான்ஸ்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான மான்ஸ்டர் தான். இவர் செக்யூரிட்டி பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி அதோட பவர் எல்லாத்தையும் இவங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி கொடுத்த மெட்டீரியல் வச்சு இவங்களால பவர் இம்ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிப்பாங்கள, அதுக்கான காசு எல்லாத்தையும் இவங்க தான் திரும்ப கொடுத்தாங்கன்னா அது மட்டும் இல்லை, ஒரு செட்டை லிமிட்டுக்கு மேலே அந்த மெட்டீரியல் அவங்களால யூஸ் பண்ணவும் முடியாது. இது எல்லாத்தையும் பார்த்து தான் இவங்க அந்த மாஸ்டர் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணோம். நம்ம ஹீரோவும் அவனுக்கு என்ன மாஸ்டர் வருது அப்படின்னு குலுக்கு சீட்டு மூலமாக தான் இருக்குது. இவங்களுக்கு எந்தெந்த மாஸ்டர் அப்படின்லாம் இவங்களே போய் தேர்ந்தெடுக்க முடியாது. குலுக்கு சீட்டு மூலமாக எந்த சீட் வருதோ அதை தான் இவங்களும் எடுத்தானோ. ஆனால் அதிலே தில்லாணி பண்ணி இப்போ இந்த சீஃபோ அவன் வந்து ஹீரோக்கு டேஞ்சரான மாஸ்டர் இருக்க ஒரு செல்லை அனுப்பி வச்சுருப்பேன். நம்ம ஹீரோ அந்த செல்லை போய் பார்க்குறேன். அப்போ தான் கூட சீட்டு தம்பி இது எப்படி உனக்கு வந்து தெரியல, இது இந்த வருஷம் தான் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பல வருஷங்கள் ஆட் ஆச்சு.
ரொம்ப டேஞ்சர்னு சொல்லி இனிமேல் இந்த லிஸ்ட்டில் ஆடே பண்ண வேணாம் தான். ஆனால் சீஃப் ஏடான்னு ஆட் பண்ண சொல்லிட்டாரு. சரி பார்த்து பக்கமாக இருந்துக்க, நீ டென்டஸ்ட்டில் என்ன பண்ண இதில் பண்ணியே தெரியல அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லிட்டு கிளம்பிப்பார். நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். இந்த மான்ஸ்டருக்கு கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணால் 2 எவல்யூஷன் பாட்டு இருந்திருக்கும். ஒரு எவல்யூஷன் பாட்டு நார்மலாக தான், இன்னொரு எவல்யூஷன் பாட்டு இந்த மெடிசன் பற்றிலாம் அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு சில ட்ரெடிஷன் பற்றிலாம் இருக்குது. இது நம்ம ஹீரோக்கும் தெரிஞ்சிருக்கோம். இங்கே பாதி பேர் டெஸ்ட்டு ஒழுங்காக அட்டன் பண்ண முடியாமல் கதறிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஃபெயிலாக இருந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு இல்லை ஒரு மான்ஸ்டர் இல்லை, அது ஒரு குரங்காக தான் இருக்கும். அதை ஏப்பன் கொடுக்கலாம். அந்த ஏப்பை எப்படியோ இதை கண்ட்ரோல் கீழே வச்சுருப்பேன். அந்த ஏப்பை கிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் ரொம்ப டெரராக அதை போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. நீ இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டா தம்பி, இந்த குளத்துக்குள்ளே போய் குதிரா சொல்லல, அதுவும் குதிச்சுருந்துருக்கும். ஃபயர் லாட் பார்த்தீங்கன்னா வந்துருக்கும். எல்லாருமே என்ன சொல்லி வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம ஹீரோ நல்லா சேஃபாக இருப்பேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த நோபல் ஃபேமிலி ஒருத்தர் பில்ல இருந்தேன்ல, அவன் மட்டும் அவ்வளோதான் ஹீரோ சோரி இப்படி இருந்துச்சு, நம்ம பிளான் சக்ஸஸ் ஆகிட்டு கொடுத்த காசு நல்ல வேலை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷம் இருந்திருப்பேன். ஹீரோ எதுக்குடா நீங்கள் கதை ஓட தோந்துக்கிறீங்க, தட்டுனாலே நான் தோந்துனே சொல்ல, ஃபயர் லாட் ஆகுது மேலே கண்டது இல்லையா, கண்ணாடி போட்டு என்ன பண்ணி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருந்திருக்கல. இப்போ நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை கல்டிவேட் பண்ணிப்பல, அது ஜெயிஜாண்டிக்கு வளர்ந்துருக்கோம். ஸ்கெலிட்டன் ஏப்பமாக இருந்திருக்கோம். சாதா ஏப்பு இப்போ ஸ்கெலிட்டன் ஏப்பா மாதிரி தந்துன்னு இருக்கீங்களாம் வாயை பிறந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கே சாக்கு என்னோட இப்போ சூப்பராக இருக்கேடான்னு சொல்லி அவனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்திருப்பேன். நம்ம ஹீரோ தான் இந்த டெஸ்ட்லேயே டாப் ஸ்கோர் வாங்கியிருந்திருப்பேன். அதே சமயம் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸாம் இருக்கல, தம்பி நீ டெஸ்ட்டில் ஜெயிச்சிட்ட, அதனால இந்த மான்ஸ்டர் நீயே வச்சுக்கப்பா அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த டெஸ்ட் மெயினாக கண்டக்ட் பண்ணுறதுக்கான காரணமே ஒரு நல்ல டேலண்டான பர்சனை கிரியேட் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க எடுத்துக்கணும் தான். அதனால தான் ஹீரோட்ட அவங்களும் பெட்டை கொடுத்துருப்பாங்க. அவங்க பெட்டெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம ஹீரோட டேலண்ட் தான் அவங்க முக்கியமாக இருந்திருக்கோம். அதே சமயம் இங்கே இன்னொருத்தர் சீஃப் இருந்திருப்பல, அவன் சொல்லிட்டேன் இல்லை மான்ஸ்டர்லாம் நம்ம கம்பெனியில் யார் வேலை இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஒப்பந்தம் இல்லை, அந்த நோபல் ஃபேமிலியில் இருக்க ஆமாம் இது ஏதோ சீட் பண்ணி தான் அந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கேன், அது எப்படி இந்த மான்ஸ்டர் வேலை டக்குன்னு கல்டிவேட் பண்ண முடியும், அதில் ஏதோ சீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி அமைதியில் வன்மத்தை கக்கியிருந்திருப்பாங்க கண்டமெடிக்கு. இப்போ தான் எக்ஸாம் சொல்கிறாரு. அப்போ நீங்களே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக டவுட்டை கேட்டுக்கோங்க, என்னென்ன டவுட்டை எப்படி இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லி நீங்களே கேட்டுக்கோங்க. அதை கரெக்டாக பதில் சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நான் வந்து எதுவும் சொல்ல மாட்டேன், அப்புறம் உங்களுக்கு தான் நிறைய பனிஷ்மெண்ட்லாம் இருக்குது, அப்படி தப்பாக சொல்லிட்டானா இந்த பெட்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு எக்ஸாம்னு சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த ஏப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நான் எப்படி எடுத்து அதை எப்படி வந்து நான் கல்டிவேட் பண்ணேன் எல்லா விஷயத்தையும் அவனுக்கு புட்டு வச்சுருந்துருப்பேன். சூப்பர் பார்த்து ஒரு டேலண்ட் நல்லா இருக்குது. ஆமாம் நீங்கள் என்ன அவனை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன விஷயம் இருக்குது தம்பி சீஃபு, நீங்கள் என்ன உன் நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இங்கே இருக்க செக்யூரிட்டி சொல்லியிருந்திருப்பேன். இந்த மான்ஸ்டரை இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணதே இவன் தாங்க, இவன் வந்து இந்த நோபல் ஃபேமிலிட்ட காசு வாங்கியிருப்பேன் உங்களுக்கு, அதான் நம்ம ஹீரோ டார்கெட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அதை செக்யூரிட்டி புட்டு வச்சுருந்துருப்பேன். இதெல்லாம் அவங்களுக்கு படிப்பு கிடந்திருக்கா. அந்த நோபல் ஃபேமிலியில் இருக்கவன் இனிமேல் அந்த நோபல் ஃபேமிலியில் இருக்க இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணவே முடியாது. அதே சமயம் இங்கே இந்த எக்ஸாமில் இருக்கால அவரும் நம்ம ஹீரோட தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு, தம்பி இந்த இடத்துல பீஸ்ட் சாம்பியன்ஷிப் டோர்னமெண்ட் இருக்குது, அதை நீ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உனக்கு நிறைய பெனிஃபிட்ஸாக கிடைக்கும்ப்பா, என்னப்பா ஒத்துக்கிறேன்னு சொல்லல நம்ம ஹீரோ, அதெல்லாம் நீங்கள் எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருப்பேன். டே அதை பார்ட்டிசிபேட் பண்ணால் உனக்கு எக்கச்சக்கமான கேஷ் ப்ரைஸ்லாம் கிடைக்கும், 10,000 கிரெடிட்க்கு மேலே கிடைக்கும், இதை விட உனக்கு என்னடா வேணும், இதுவே ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான், ஆனால் வேணான்ட்டா சரி பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருப்பார். நம்ம ஹீரோ கண்ட்ரோல் கீழே தான் அது ஸ்கெல்டன் ஏப் வந்துருக்கோம், இவன் கான்ட்ராக்டே போட்டுருக்க மாட்டேன், ஆனால் இவனுக்கு கீழே தான் அது ஸ்கெல்டன் ஏப் வந்துருக்கோம், இவனை ப்ரொடக்ட் பண்ணுறது தான் முதல் குறிக்கோள் அதுவும் வச்சுருந்துருக்கோம். இவன்ட்டு இன்னொரு பெட்டுங்களா அந்த பெட்டு இவனை பார்க்கறக்கே இல்லை, இந்த ஸ்கெலிட்டன் எப்போ தட்டி வந்துருக்கோம். நம்ம ஹீரோ ஃபஸ்ட்டு வச்சுருந்தாலும் ஒரு பெட்டு, அந்த பெட்டை நம்ம பர்பிள்னு கொடுக்கலாம். அந்த பர்பிள்னு பண்ணி முன்னாடி நல்லா பண்ணி மாதிரி பெருத்து போயிருக்கா, என்னங்க எப்படி பெருத்து போயிடுச்சு, நல்ல தீனியும் சொல்லி நம்ம ஹீரோ கேட்டுருப்பேன். ஆமாம் அதுக்கு நிறைய சாப்பாடு போட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. ஏன்னா அத்தனை நிறைய காசு அனுப்பி அந்த பெட்டை ஒரு லெவலில் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு அவரும் சொல்லியிருந்திருப்பாரு. ஏன்னா இருக்கலே ஒரு மட்டமான பெட்டுனா அது இந்த பெட்டாக தான் இருக்குது, இதை போய் எதுக்கு நம்ம பேராண்டி எடுத்தான்னு சொல்லி அந்த தாத்தா வருத்தப்பட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த பொண்ணு சொல்கிறா நீ உன்னோட செல்ஃப் டிஃபென்ஸ் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுப்பா, அதுக்கு இந்த பெட்டு உனக்கு நல்லாவே உதவும், நீ ஒரு வேளை செத்து போயிட்டேன்னா உன்னை எவனாச்சும் ஸ்னைப்பர் வச்சு சுட்டுட்டாலாம் உனக்கு நிறைய டேமேஜ் இருக்குல்ல, அந்த சமயத்தில் நீ மட்டும் இந்த பெட்டு கூட கான்ட்ராக்டில் முன்னாடியே இருந்த அப்படின்னா உன்னோட டேமேஜ் எல்லாத்தையும் இந்த பெட்டுட்டு அனுப்பி வைக்கலாம், அதுக்கப்புறம் உயிர் சேஃப்னு இருக்கும்ப்பா, இதுக்காண்டி தான் தூரம் நல்லா ட்ரைனிங் எடுப்பா அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்களோட ஆஃபீஸ் கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அப்பா இனிமேல் நீ எங்கள் ஆஃபீஸ்லாம் வேலை ஆக போகிறா அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே அந்த தாத்தா சொல்லி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரொம்ப பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வேற என்னப்பா அந்த பொண்ணு திடீர் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறா, சரி வேற யாச்சும் நல்லது பண்ணால் கூட நம்ம சந்தேகப்படலாம், இவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் எப்படி சந்தேகப்படுறது நம்ம ஹீரோ பார்த்துப்பேன். நம்ம ஹீரோ ஆஃபீஸில் இருக்கையில் அவனோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துப்பாங்க. அவன் ரீசெண்டாக தான் இப்போ பீஸ்ட் ப்ரீடர் அப்படின்ற ஒரு படத்தை வாங்கியிருந்திருப்பேன். அதனால் இவங்க சரி என்னோட ஆஃபீஸில் அவனை எடுத்துக்கிறோம் அப்படின்னு பேசியிருக்கிற இன்னொருத்தருப்பேன். அதெல்லாம் முடியாது, என் பெட்டை குணமாக்கலாம் மட்டும்தான் அது இந்த ஆஃபீஸில் இருப்பேன்னு சொல்லி ஒரு கஸ்டமர் தான் வந்துருப்பார். அவரோட பெட்டு நல்லா எலி கொஞ்சம் சைஸில் இருக்கும், கிட்டத்தட்ட எலி தான், அது இன்னும் அடிபட்டு கண்ணு இருக்கா. நம்ம ஹீரோ பார்க்க இது ஒன்றும் இல்லைங்க, சின்னதாக சூப் போட்டோம்னா முடித்து வரும் சொல்லி அதை சுற்றி வெங்காயத்தை வெட்டி அதை ஒரு சட்டிக்குள்ளே போட்டு இதுதான் ரேட் சூப் பாத்தியாப்பா நல்லா ஜம்முன்னு படுத்துக்கிட்டு இருக்கு, என்ன அதை போட்டு டேஸ்ட் பார்க்குறியா அப்படின்னு சொல்ல டெய்லி மென்டலு என்னடா அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல அடுப்பு வெடிச்சுருக்கோம் உள்ள நல்லா ஜம்முன்னு படுந்துச்சுல அந்த எலி, அந்த எலியும்
என்ன மின்னல் வேகத்தில் அங்கிட்டு ஆட்டம் போட்டுருங்க. இவங்க ஆஃபீஸே நாராசம் பண்ணியிருந்திருக்கா, அதுக்கு உடம்பு குணமாக இருக்கா. யாருப்பா தம்பி நீ இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ அறிவு மண்டைக்குள்ள வச்சுருந்துருக்கியப்பா, உனக்கு வந்து இன்னொரு பெட்டு தரேன், அந்த பெட்டி நீ வந்து குணமாக்கிறே, இப்படி பல பெட்டுகள் நீ குணமாக்கிறேன், உனக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும், என்ன சொல்ல காசு வாங்கிக்க அப்படின்னு சொல்ல இல்லைங்க அதனால் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்லியிருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோவோட பெட்டு இருக்குல்ல, அதுவும் பெண்ணா ஏதோ ஒரு உருண்டையை தின்னுருக்கோ, அதை உருண்டையை போட்டுருந்தே பெண்ணா அங்கே நம்ம நெய்பர் பொண்ணு இருப்பால அவதான் போட்டு வந்துருப்பா. இதுவும் அதை தின்னுபிட்டு நல்லா சவுண்ட் விட்டு வந்துருக்கா. நம்ம ஹீரோ வந்து பார்த்தா மலைப்பாம்பு எல்லாத்தையும் முடுங்குற மாதிரி மல்லாக்கப்படுத்திட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தின்றுக்கு உலகன்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை வகுத்த நல்லா க்ளீன் பண்ணிப்பேன். உள்ளுக்குள்ளே ஏதோ வந்துருக்கோம், அதை நம்ம ஹீரோ நல்லா அரைச்சி திரும்ப அது வாய்க்குள்ளே இருந்திருப்பேன். ஏன்னா அது ஒரு ஸ்பெஷலான மெட்டீரியல் தான். அந்த மெட்டீரியல் கொடுத்தோம்னா இதோட பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடும். அதுக்காண்டி தான் நம்ம ஹீரோ அதை அரைச்சி போட்டு அது வாயில போடுவேன். எப்போ பாரு பார்க்குற எல்லாத்தையும் தின்னுக்கிறியடா பாத்தியா, இதனால் எவ்வளோ பிரச்சனை சொல்லி நம்ம ஹீரோ மண்டமெல்லாம் சாத்தியிருந்திருப்பேன். அதே சமயம் நம்ம ஹீரோ கிளாஸில் கீழே பண்ண இங்கே டீச்சர் சொல்லியிருப்பாங்களா, அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு, இனிமேல் உங்களுக்கு ட்ரைனிங் பலமாக இருக்க போது நீங்கள் எல்லாமே மிலிட்ரி கீழே ட்ரைனிங் எடுக்க போகிறீங்க. உங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம உலகத்தில் ஒரு பேரழி வரப்போகுது, அதனால நம்ம உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோட்ட வந்து கேட்குறாங்க, நீ இந்த மிலிட்ரிஸ் எல்லாம் போய் அப்போ கேட்கல, அட ஆப்பர்ச்சுனிட்டி தானே எங்கே வேணாலும் போவீங்க, நீங்கள் என்ன அப்படி கேட்டுக்கீங்கன்னு சொல்ல, சரி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இந்த டீச்சராகவே ஒன்று தடுக்க முடியாதுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்கான ட்ரைனிங் அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கோம். நம்ம ஹீரோ எதை தான் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டல இங்கே ஒரு ஜிம் பாடி இருந்திருப்பார். அவரும் சொல்கிறாரு, ஆக்சுவலாக இது வாலண்டியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் இருக்காது, விருப்பப்பட்டாங்க வரலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. வராமல் இருக்கவங்களை பற்றி பேசி 10 பைசாவுக்கு புரோத்தம் கிடையாது, நம்ம ட்ரைனிங் ரொம்ப கொடூரமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்களும் வராமல் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சாம்பிளை காட்டுறேன்னு சொல்லி ஒரு பயங்கரமான உணவு ஏவிட்டு இருந்திருப்பாரு. இதோட எபிசோட் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதே மாதிரி வீடியோ மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ